இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னா டோல்கேட்டில் ஒரு சின்ன டிஃபன் கடைக்கு வந்திருக்கோம். கடை மட்டும்தான் சின்ன கடை, ஆனால் அவங்க வச்சிருக்க டிஷ்ஷில் ஏகப்பட்ட டிஷ்ஷு வச்சுருக்காங்க. பாருங்க, கடையில் கஸ்டமர் எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட்டம் ஓகோன்னு அவ்வளோ இருந்துச்சு. கடையில் வந்து இப்போ அக்கா வந்து பார்சல் கட்டிட்டு இருக்காங்க. பார்சல் கட்டி முடிச்சதுக்கப்புறம் அக்கா கடையில் வந்து என்னென்ன டிஷ் கிடைக்குதுன்னு நம்ம கேட்போம். அக்கா கொஞ்சம் அந்த பார்சல்லாம் எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சதுக்கப்புறம் அவங்க கடையில் என்னென்ன டிஷ் நல்லா சூப்பராக தராங்கன்னு அவங்கள்ட்ட கேட்போம். அக்கா அக்கா உங்க கடையில் வந்து சாப்பிட்றதுக்கு என்னென்னக்கா கிடைக்கும்? காலையில பொங்கல், இட்லி, பூரி, தோசை, ஆனியன் தோசை, முட்டை தோசை, பொடி தோசை இதெல்லாமே கிடைக்கும். ஓகேக்கா. அக்கா உங்க கடை வந்து காலையில வந்து டைமிங் என்னக்கா? காலையில ஒரு 7:30 மணிலாம் 7:30 மணி டு 10 வரைக்கும் டிஃபன் ஓடும். ஓகேக்கா. அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சு சிக்கன் பிரியாணி, எம்டி பிரியாணி, லெமன் சாதம், தயிர் சாதம் எல்லாமே. தால்ச்சா எல்லாமே. வெஜ் மீல்ஸ் எதுவும் கிடைக்குமாக்கா? மீல்ஸ் போடுறது இல்லையாக்கா? ஓகேக்கா. அக்கா இப்போ அந்த தோசையோட அப்படியே ரேட்லாம் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்லக்கா. ஆனியன் தோசை, முட்டை தோசை, இதெல்லாம் பொடி தோசை இதெல்லாம் 30 ரூபா. ஓகேக்கா. அந்த 3 தோசையுமே 30 ரூபா தானாக்கா? ஓகேக்கா. அடுத்துக்கா? தோசை வந்து 20 ரூபா. நார்மல் தோசை 20. இட்லி 6 ரூபா போடுறோம். ஒரு இட்லி ஒரு பீஸ் 6 ரூபாயாக்கா? ஓகேக்கா. பொங்கல் 40 ரூபா. பொங்கல் 40ஆக்கா? பூரி சேர்த்து 40 ரூபா. ஓகேக்கா. அக்கா அந்த மதியம் வந்து பிரியாணி போடுறேன்னு சொன்னீங்க, அதோட கொஞ்சம் ரேட் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கக்கா. மதியானம் சிக்கன் பிரியாணி 90 ரூபா. ஓகேக்கா. முட்டை வச்சா 100 ரூபா. எம்டி பிரியாணி 60 ரூபா. ஓகேக்கா. இந்த சில்லி வந்து 140 ரூபா. சில்லியும் உண்டாக்கும் உங்க கடையில? ஓகேக்கா. 140 ரூபா. மீன் வறுவல் 50 ரூபா. மீன் வறுவல் 50ஆக்கா? ஓகேக்கா. அது இல்லாம லெமன் சாதம் 40 ரூபா, தயிர் சாதம் 40 ரூபா, தக்காளி சாதம் 40 ரூபா. மற்றபடியா அக்கா சொல்றதை கேட்டீங்கன்னு தெரியும். அக்கா கடையில வந்து எல்லாமே நல்லா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொடுக்குறாங்க. கொடுக்குற காசுக்கு கண்டிப்பா ஒர்த்தா இருக்கும். எல்லாமே வந்து ரேட்டு கம்மியா கொடுக்குறாங்க. ஓகேயா. ஐயா ஐயா வந்து கடையில ஒருத்தர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட வந்து டேஸ்ட் எப்படின்னு கேட்போம். ஐயா அக்கா கடையில சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, டேஸ்ட் எப்படிங்க ஐயா இருக்கு? இந்த கடையில சாப்பிடுறோம். ஓகேயா ஓகேயா. ஐயா இப்ப வெளியூர்ல இருந்து யாராவது பார்த்தாங்கன்னா கண்டிப்பா வந்து சாப்பிட்டு பார்க்க சொல்லலாமா ஐயா? போறவங்களும் அந்த கடையில போய் சாப்பிடணும்னு சொல்லுவேன். ஓகேயா ஓகேயா. டேஸ்ட் எப்படிங்க, நல்லா இருக்கா? செம்ம டேஸ்ட். செம்ம டேஸ்டாங்கய்யா. குடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்காயா? அதிகமாவே இருக்காயா? ஐயா சொல்றதை கேட்டீங்கனாலே தெரியும், குடுக்குற காசுக்கு நல்லா தரமா கொடுக்குறாங்க. கண்டிப்பா வந்து இந்த வீடியோவோட எண்டில் வந்து நம்ம இந்த கடை கரெக்டா எங்கன்னா லொக்கேட் ஆயிருக்குன்னு சொல்லுவோம். மறக்காம திருச்சி சைடு யாராவது இருந்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. நிறைய பேர் வந்து சாப்பிட்டு போறாங்க. இந்த காலேஜ் பசங்களாம் அவ்வளோ கூட்டம் நின்றுச்சு. வாங்க, அக்கா வந்து இப்போ சூடாக வந்து இட்லி ஊற்றுறாங்க. எப்படி ஊற்றுறாங்க நம்ம பார்ப்போம். பாருங்க, அக்கா நல்லா சூடாக வந்து இட்லி ஊற்றிட்டு இருக்காங்க. எப்படி ஊற்றுறாங்கன்னு பார்ப்போம். இந்த கடையோட லொக்கேஷன் வந்து கரெக்டாக இந்த வீடியோ முடிகிறப்ப நம்ம சொல்லுவோம். மறக்காமல் வந்து கொஞ்சம் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. திருச்சி சைடில் யாராவது இருந்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கடையில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கனாலும் இந்த வீடியோ கடையில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி வந்து சின்ன சின்ன கடையாக தான் நம்ம வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம். மறக்காமல் உங்களோட ஆதரவை கொடுங்க. அதே மாதிரி இந்த பெரிய பெரிய கடையில் போயிட்டு ரேட்டு அதிகமாக கொடுத்து சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கடையில் நல்லா தரமாக கொடுக்குறாங்க. இந்த மாதிரிலாம் வந்து கண்டிப்பாக எங்கேயுமே தர மாட்டாங்க. அண்ணன்ட்ட போயிட்டு இட்லி 2 வாங்கி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. கஸ்டமர் வந்து ஏதோ சொல்கிறாரு. ஐயா இந்த இட்லியை பற்றி ஏதோ சொன்னீங்க, குஸ்பு இட்லிங்க. பாருங்க, ஐயா வந்து கொஞ்சம் ஜோக்கா சொல்கிறாரு. ஐயா கடை அப்போ வந்து நம்ம இப்போ இட்லி கையில் வாங்கி பார்ப்போம். வாங்கி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். கொடுங்க. பாருங்க, அண்ணன் கடையிலேருந்து நல்லா சூடாக 2 இட்லி வாங்கியாச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா பஞ்சு மாதிரி இருக்கு இட்லி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். கண்டிப்பாக இந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ கடையில் சொல்லுவோம். பாருங்க, எல்லாம் நல்லா சூப்பராக இருக்கு. இட்லியை பார்த்தீங்கனாலே தெரியும். கண்டிப்பாக வந்து இட்லி ஒர்த்து, கொடுக்குற காசுக்கு கண்டிப்பாக ஒர்த்து. அடுத்து என்ன இருக்குன்னு கேட்போம். அக்கா வந்து இப்போ நமக்காக வந்து பூரி எடுக்க போகிறாங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும், அக்கா கடையில் வந்து இட்லி பார்த்துருப்போம். இப்போ வந்து அக்கா நமக்காக பூரி எடுக்கிறாங்க. எப்படி இருக்கு என்னன்னு பார்ப்போம். பூரி நல்லா பஞ்சு மாதிரி இருக்கு. வாங்க, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுவோம்.
சட்னிலாம் பாருங்க நல்லா தரமாக வைக்கிறாங்க. அக்கா கொடுங்கக்கா. அக்கா கடையிலேருந்து நல்லா பஞ்சு மாதிரி 2 பூரி வாங்கியாச்சு. பாருங்க இந்த வீடியோவிலே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. பாருங்க நல்லா முருகலாக இருக்கு பூரி. பாருங்க இந்த எவ்வளோ குண்டு குண்டா இருக்கு பாருங்க. 2 பூரி தான் வச்சிருக்காங்க. உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பூரி இருக்க மாதிரி இருக்கு. கண்டிப்பா ஒர்த்து. யாராவது திருச்சி சைடு இருந்தீங்கன்னா வந்து மறக்காம ட்ரை பண்ணுங்க. காலையிலே ஒரு நல்ல டிஃபன் சாப்பிட்ணும்னா மறக்காம சாப்பிடலாம். எல்லாம் நல்லா சூப்பரா இருக்கு. மசாலா முதற்கொண்டு இப்போ கஸ்டமர்லாம் பாருங்க எவ்வளோ பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த இப்போ கரெக்டாக போயிட்டு அக்காடை வந்து கடை லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்குன்னு நம்ம கேட்போம். வெளியூர்லேருந்து யாராவது பார்த்தீங்கனாலும் கரெக்டாக வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்க. இப்போ வந்து அக்காடை அவங்க கடை வந்து கரெக்டாக எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்குன்னு கேட்போம். அக்கா அக்கா உங்கள் கடை வந்து கரெக்டாக எந்த இடத்துலக்கா லொக்கேட் ஆயிருக்கு? திருச்சி நம்பர் 1 டோல்கேட். ஓகேக்கா. நம்பர் 1 டோல்கேட்ல இருந்து மாருதி நகர் பஸ் ஸ்டாப். சமயபுரம் ரோட்ல மாருதி நகர் பஸ் ஸ்டாப். அக்கா கடை கரெக்டாக எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்குன்னா அப்படியே இப்படி வந்தீங்கன்னா அந்த சைடு தெரிகிறது தான் வந்து மாருதி நகர் பஸ் ஸ்டாப்பு. இது எந்த ரூட்னா அந்த சைடு போனீங்கன்னா அப்படியே போனீங்கன்னா சமயபுரம் ரூட்டு. சமயபுரத்து சைட்லேருந்து திருச்சிக்கு வந்தீங்கன்னா அது இந்த ரூட்டு. கரெக்டாக அக்கா கடை வந்து அந்த மாருதி நகர் பஸ் ஸ்டாப்பு அப்படியே அந்த பிளாட்ஃபார்ம் மேலே தாரணி டிஃபன் சென்டர்னு சொல்லி வச்சுருக்காங்க. தாரணி டிஃபன் சென்டர்னு சொல்லி வச்சுருக்காங்க. இன்னும் உங்களுக்கு லேண்ட்மார்க் வேணும்னா அப்படியே ஆப்போசிட் சைடு திரும்புங்க. இந்த பார்வதி பவன் 6 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேண்ட்மார்க் ஒரு வீட்டு மேலே எழுதியிருக்காங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக ரோடு கிராஸ் பண்ணி சர்வீஸ் ரோட்டில் வந்தீங்கன்னா அக்கா கடை கரெக்டாக இந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு. வெளியூரில் இருந்து யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ கடையில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ போயிட்டு அக்காட்ட வந்து எதுவும் ஆர்டர் எதுவும் கொடுத்தாங்கன்னா செய்வாங்களான்னு சொல்லி அது மாதிரி கொஞ்சம் கேட்போம். அக்கா எல்லாமே வீட்டுல இருந்து செஞ்சுட்டு வர்றதுதான். ஓகேக்கா. நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அது மாதிரி தான் மக்கள் கொடுக்கணும். அதனால குழந்தைங்களுக்கு தான் அதிகமாக வாங்குறாங்க. குழந்தைங்க வயசானவங்க முடியாதவங்களுக்கு அதிகமாக வாங்குறாங்க. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு செய்வோமோ அது மாதிரி தான் நாங்கள் செய்வோம். வீட்டு முறையில் செஞ்சு அங்கே வீட்டிலேயே ரெடி பண்ணி முக்கால்வாசி நான் கொண்டு வந்துடுவேன். சட்னி சாம்பார் இதெல்லாம் வீட்டில் ரெடி பண்ணுவோம். இங்கே வந்து இட்லி பூரி தோசை இது மட்டும் அப்பப்போ சூடாக போட்டு கொடுத்துட்ருக்கேன். வீட்டு முறையெல்லாம் செய்கிறோம். திருச்சி சைடு யாரும் வந்தீங்கன்னாலும் வந்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. ஏன்னா பைபாஸ்லேயே இருக்கனால வராமல் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். நிழலாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அக்கா உங்க கடையில வந்து ஆர்டர் வந்து கொடுத்தா ஆர்டர் எது செஞ்சு தருவீங்களாக்கா? செய்வோம்ப்பா. எத்தனை பேர் டு எத்தனை பேருக்கா மேக்ஸிமம்? 100-150 பேருக்கு செய்வோம். 100 to 150 பேர் செய்வீங்க. அக்கா கடையில வந்து கண்டிப்பா யாராவது சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க வீட்டில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சி நடந்தாலும் அக்காவோட கான்டாக்ட் நம்பர் இந்த தாரணி டிஃபன் சென்டர் அப்படி வந்து அக்கா கடையோட கான்டாக்ட் நம்பர் இங்கே மேலே இருக்குது பாருங்கள். 96 77 62 42 75. இதான் வந்து அக்கா கடையோட ஃபோன் நம்பரு. இன்கேஸ் வந்து நீங்கள் திருச்சி டோல்கேட் வர மாதிரி இருந்தால் அக்கா கடையில் சாப்பிட்டு பார்க்கணுன்னா மறக்காமல் அந்த கடையில் வந்து ஃபோன் அடித்து கடை உண்டா என்னன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்க. நீங்கள் பாட்டுக்கு வந்து பல்ப் வாங்கிறாங்க. நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்போ அக்காங்க கொஞ்சம் அக்காட்ட சொல்லிட்டு நம்ம கிளம்புவோம். அக்கா அக்கா போயிட்டு வரோம்க்கா. பாய்க்கா. ஓகேக்கா.